தமிழ் கிராக்கர்ஸ் சூஸ் டு ஃபீல். இன்னைக்கு யாருக்கு மேட்ச்னா தமிழ் கிராக்கர்ஸ் vs ஏஎம்ஜி ஸ்டார்ஸுங்க. இன்னைக்கு உள்ள மேட்ச் நல்ல மேட்சா இருக்கும். டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்க ரெண்டு டீம் ஓடுது. பார்ப்போம் என்ன பண்றாங்க. பார்ப்போம். தமிழ் கிராக்கர்ஸ் சூஸ் டு ஃபீல். இரண்டாவது ஓவர் தொடக்கம். தமிழ் கிராக்கர்ஸ் அணியின் சிறந்த பந்து வீச்சாளர் முத்துக்குமார் இரண்டாவது ஓவரை தனது அணிக்காக வீச தயாராகி கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஓவரின் முதல் பந்து அருமையான பந்து. இரண்டாவது ஓவரின் இரண்டாவது பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து தடுப்பாளரை விட்டு 4 ரன்களை பெற்றுக் கொடுத்துள்ளது தனது அணிக்காக. சிறந்த மட்டையாளரும் கூட. முத்துக்குமார் தனது 3வது பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார். அற்புதமான பந்து கீப்பர் எடுத்து கொஞ்சம் போனது. ரன் எடுக்கும் வாய்ப்பு ஏதும் இல்லை. இரண்டாவது ஓவரின் 4வது பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள் மட்டுமே. அணியினர் சிறப்பான மட்டை காரணமாக 5வது பந்து அழகு கையில் தஞ்சம் 3 அருமையான ஒரு விக்கெட். அவுட். சிறந்த பந்து வீச்சாளர் மற்றும் சிறந்த தடுப்பாளர் தமிழ் கிராக்கர்ஸ் அணிக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது ஓவரின் கடைசி பந்தை வீச முத்துக்குமார் கொண்டிருக்கிறார். அருமையாக தட்டப்பட்ட பந்து. ரன் எடுக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை. முத்துக்குமார் தனது சிறப்பான பந்து வீச்சை செயல்படுத்த அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. சிறப்பு தடுப்பாளர் ரமேஷ்குமார். தனது அணிக்காக பந்தை சுதந்திரிக்கிறார். அழகு. அற்புதமான ஒரு பந்து வீச்சாளர். முதல் பந்து அற்புதமாக அடிக்கப்பட்டது. தடுப்பாளரின் கையில் தஞ்சம் 3 அருமையான 1 ரன்களை பெற்றுக் கொடுத்தது அணிக்காக. அருமையான பந்து அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. ரன் எடுக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை. 3வது பந்து அருமையான தடுப்பு. ரன் எடுக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை. அருமையான தடுப்பு. அடுத்த பந்து அற்புதமாக அடிக்கப்பட்டது. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து தடுப்பாளரின் கையில் தஞ்சம் கூறுமா? இதில் 2 ஓட்டங்கள் மட்டுமே பெற்றுக் கொடுத்துள்ளது ஏஎம்சி அணியினர். பந்து வீச்சு வீசிக் கொண்டிருக்கிறார். அழகான அவர்கள் வாழ்த்துக்கள். தமிழ் கிராக்கர்ஸ் அணியின் 4வது ஓவர். தனது முதல் ஓவரை சிறப்பான முறையில் வீச வேண்டும் நம்பிக்கையில் தமிழ் கிராக்கர்ஸ் அணிக்காக முதல் பந்தை வீச கொண்டு கொண்டிருக்கிறார் பிரதன் அவர்கள்.
அற்புதமான பந்து வீச்சு, அற்புதமான பந்து வீச்சு, அழகான பந்து வீச்சு. ரன் எடுக்கும் வாய்ப்பு ஏதும் இல்லை. ஓவரின் இரண்டாவது பந்து. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து தடுப்பாளர் அழகண்ணன் அவர்கள் கையை தஞ்சம் போது ரன் எடுக்கும் வாய்ப்பு ஏதும் இல்லை. மூன்றாவது ஓவர், 3வது பால். அற்புதமாக பந்து 4 ரன்களை பெற்றுக் கொடுத்துள்ளது. அற்புதமாக அறியப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டுமே. அற்புதமாக அறியப்பட்ட பந்து தடுப்பாளர் தஞ்சம் ஊருமா. இரண்டு ரன்கள் மட்டும். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து முத்துக்குமார் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். முத்துக்குமார் அவரின் முதல் பந்து அற்புதமாக தடுக்கப்பட்ட பந்து. ரன் எடுக்கும் வாய்ப்பு ஏதுமில்லை. இரண்டாவது பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து. ரன் எடுக்கும் வாய்ப்பு ஏதுமில்லை. முருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறந்த ஒரு விக்கெட் கீப்பர் மட்டுமல்லாமல் சிறந்த தடுப்பாளரும் கூட. அற்புதமாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து தடுப்பாளரின் கொஞ்சம் கூர்மா. அற்புதமான கேட்ச், விக்கெட் அவுட். தமிழக அணிக்காக தனது விக்கெட்டை சிறப்பாக கேட்ச் பிடித்த உதயண்ணன் அவர்களுக்கு தமிழக அணிக்காக வாழ்த்துக்கள். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டுமே. அற்புதமாக பந்து வீச்சாளர் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அற்புதமாக தடுக்கப்பட்ட பந்து 1 ரன் மட்டுமே. 1 ரன்கள். அருமையான தடுப்பாளர். அற்புதமாக பந்தை தடுத்து 1 ரன்கள் மட்டுமே. ஏஎம்சி அணியினருக்கு வாழ்த்துக்கள். 4வது ஓவரின் கடைசி பந்து. சிறப்பான பந்து வீச்சினால் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார். இந்த ஓவரில் கடைசி பந்து அற்புதமாக தடுக்கப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டுமே. தமிழக அணியின் 5வது ஓவர். தனது 2வது ஓவரை வீச மருதண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். முதல் பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து. இது ஒரு அகலப்பந்து. முதல் பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து. இது ஒரு அகலப்பந்து. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். அற்புதமாக 6 ரன்கள். 5வது ஓவரில் எடுத்த பந்து
அற்புதமாக வீசப்பட்ட பந்து ரன்களுக்கு வாய்ப்பே எதுவுமில்லை. அருமையான தடுப்பாளர். வாழ்த்துக்கள் கணேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான தடுப்பாளர். இந்த ஓவரின் அடுத்த பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து பாண்டியன் வகையில் தஞ்சமோது. இந்த ஓவரின் அடுத்த பந்து அற்புதமாக தடுக்கப்பட்ட பந்து பாண்டியன் தடுப்பாளர். அருமையான தடுப்பாளர், ஆல்ரவுண்டர் கூட, சிறப்பான ஒரு மட்டையாளரும் கூட. ஒரு ரன்கள். ரமேஷ் அற்புதமான பந்து, அற்புதமான பந்து, அருமையான ஒரு பந்து, அற்புதமான பந்து. ரன் எடுக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை. கொண்டிருக்கிறார் ரமேஷ் அவர்கள், வாழ்த்துக்கள். அற்புதமான அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து முதல் ஒரு ரன்கள் மட்டும். சிறந்த ஒரு பந்து வீச்சு அணிக்காக. அற்புதமாக தடுக்கப்பட்ட பந்து ஒரு ரன்கள் மட்டும். அற்புதமான ஒரு பந்து அற்புதமான பந்து, அற்புதமான பந்து வீச்சு. தமிழ் கிரிக்கெட் அணிக்காக சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் சொல்லலாம். சிறந்த வேகப்பந்து வீச்சாளர், சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர். அற்புதமான சில பந்து, அருமையான பந்து. ரன் எடுக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை. சிறந்த பந்து வீச்சாளர். இரண்டாவது பந்து அருமையாக தடுக்கப்பட்ட பந்து ஒரு ரன்கள் மட்டும். அற்புதமான பந்து வீச்சு, அற்புதமான பந்து வீச்சு. ரன் எடுக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை. அற்புதமான பந்து வீச்சு, சிறப்பான பந்து வீச்சு. அற்புதமான பந்து, அருமையான ஒரு தடுப்பு, ஒரு ரன்கள் மட்டுமே. அற்புதமாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். முதல் பந்து அற்புதமாக பந்து வீச்சு. இரண்டாவது பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ரன்கள் மட்டுமே. மூன்றாவது பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து, கேட்ச் அவுட், விக்கெட். ரமேஷ் சிறப்பான பந்து வீச்சல். தமிழ் கிரிக்கெட் அணி விக்கெட்டை பெற்றுள்ளனர். வாழ்த்துக்கள் தமிழ் கிரிக்கெட் அணியினருக்கு. அற்புதமாக தூக்கியடிக்கப்பட்ட பந்து, கேட்ச் மிஸ்.
அருமையான பந்து, அருமையான பந்து, அருமையான பந்து, சூப்பர் பந்து. அற்புதமாக தடுக்கப்பட்ட பந்து, அருமையான தடுப்பாளர், சிறந்த பந்து வீச்சாளர் கூட. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து, 4 இரண்டாவது பந்து. அற்புதமான பந்து, அற்புதமான பந்து. கீப்பருக்கு தஞ்சம் பூந்தது, கண்ணெடுக்கும் வாய்ப்பு இல்லை. மூன்றாவது ஓவரின் 3வது பந்து. அற்புதமாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட்டாக மாறுமா? சூப்பர் விக்கெட், அவுட். பாண்டியன் அவர்கள் சிறப்பாக பந்தை போட்டு 9வது ஓவரின் தொடக்க பந்து. அற்புதமாக தடுத்தாடப்பட்ட பந்து தடுப்பாளர்கள் தஞ்சம் போது 1 ரன்கள் மட்டுமே அதுக்காக பெற்றுக் கொடுத்துள்ளது. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து தடுப்பாளர் விக்கியன் கையில் தஞ்சம் போது 1 ரன்களை மட்டுமே பெற்றுக் கொடுத்துள்ளது. அற்புதமான பந்து, அற்புதமான பந்து. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து விக்கெட், அவுட். அருமையான விக்கெட், ஸ்டம்பிட். வாழ்த்துக்கள் விக்கெட் கீப்பர் முருகன் அவர்கள். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டும். இது ஒரு அகலப்பந்து, வைட். 2வது பந்து அற்புதமாக அறியப்பட்ட பந்து உதயான கையில் போனது. ஒரு அற்புதமான பந்து, அருமையான பந்து. அற்புதமான பந்து, அகலப்பந்து, வைட். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டுமே. அற்புதம். 6 10 ஓவர்கள் நிறைவு பெற்றது. 11வது ஓவரை வீச உதயன் நடந்து கொண்டிருக்கிறார். முதல் பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து விக்கெட் ஆகுமா? விக்கெட், அவுட். விக்கெட் முருகன் அவர்கள் வாழ்த்துக்கள். அருமையான ஒரு கேட்ச். விக்கெட் கீப்பர் வாழ்த்துக்கள் முருகன். முதல் பந்திலே விக்கெட். தொடக்கத்தை 2வது பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து, அழகான பந்து. அற்புதமாக தடுக்கப்பட்ட பந்து 4. அடுத்த பந்து அற்புதமான பந்து வீச்சு, அருமையான பந்து வீச்சு. 1 ரன்கள் மட்டுமே. அற்புதமான பந்து, அருமையான பந்து, சிறப்பான பந்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அற்புதமாக தடுக்கப்பட்ட பந்து அற்புதமாக ஆடப்பட்ட பந்து சிறந்த தடுப்பாளர், அருமையான ஒரு தடுப்பாளர். 11 ஓவர்கள் நிறைவு பெற்றது.
அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட் ஆகுமா? கேட்ச் மிஸ். இரண்டாவது பந்து அற்புதமாக ரீட் பண்ண பந்து 6. மூன்றாவது பந்து அற்புதமான பந்து, அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 1 ரன்கள் மட்டுமே, 1 ரன்கள் மட்டுமே. அற்புதமான விக்கெட், சூப்பர் விக்கெட், ஸ்டம்பிட். 12வது ஓவரின் அடுத்த பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து, தடுப்பாளரை ஏமாற்றி அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 2 ஓட்டங்கள். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து, 1 ரன்கள் மட்டுமே. ஓவரின் கடைசி பந்து தாமோதரன் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. இந்த ஓவரில் அருமையான ஒரு ஸ்டெம்பிட் பண்ணியிருக்காரு. ரன் எடுக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை. 13வது ஓவர் அணியின் 13வது ஓவர் வீச உதயன் வந்திருக்காரு. உதயன் பந்து வீச்சாளர். முதல் பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து, ரன் எடுக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை. அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து, 1 ரன்கள் மட்டுமே. சிறப்பான விக்கெட் உதயன் ஓவரில். ஆல் விக்கெட். தமிழ் ஜாகசனிக்கு வெற்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஃபீல்டிங்ல ஏஎம்ஜி ஸ்டார்ஸ் ஒரு நல்ல டீமுங்க, டாப்ல இருக்க நம்பர் 1 டீம். அந்த தமிழ் ஜாகர்ஸ் பேட்டிங்ல, ஸ்ட்ரைக்ல உதயா, நான் ஸ்ட்ரைக்ல ரமேஷ். ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பால் கூட சுமேஷ் ஒரு மிகச்சிறந்த வீரருங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் கிராக்கர்ஸ். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல ரமேஷ். திரும்பி அதே ஏரியால போயிருங்க, அங்க கைக்கே போயிருக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள். சுமேஷ் ஒரு குவைத்துல நம்பர் 1 ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க. மிகப்பெரிய ஸ்கோர் வச்சிருக்க ஒரு பேட்ஸ்மேன், மிகப்பெரிய ஒரு விக்கெட் வச்சிருக்க ஒரு நல்ல பவுலர். 600 விக்கெட் வச்சிருக்காரு. 14,000 ரன் வச்சிருக்காருங்க. பின்னாடி எடுத்தாண்டாரு. 5 ரன் அவுட்கான முயற்சி வரலங்க. அங்க மீண்டும் ஒரு சிங்கிள்ங்க. அடுத்தடுத்த சிங்கிள் வந்திருக்கு சுமேஷ் ஓவர்ல. 4th பால் மீண்டும் கைக்கு போகுது. ரன்களுக்கான முயற்சி இல்லைங்க. ஓயிடுங்க, அங்க வெளியில வந்திருக்கு. டாஸ் பாருங்க, அரைஞ்சு விட்டுருக்காரு. 5 4 ரமேஷ் ஸ்ட்ரைட்ல இருந்து ஒரு 4 வந்திருக்குங்க. லாஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். மீண்டும் அதே ஏரியா, அங்க செடி தடுத்திருக்குங்க. அங்க 2 மட்டும் போயிருக்கு.
செகண்ட் ஓவர் ஓட மாலிக் அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக்ல ஓகே ஃபர்ஸ்ட் பால் ஆப்ல தட்டிருக்காரு, ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்க எந்த ரன்கள் இல்லைங்க. டாட் பால். செகண்ட் பால் ஸ்கோர் போர்ட்ல லேட் ஆகுது. செகண்ட் பால் நோ பால் 4. நோ பால் இல்லைன்னு இருக்காங்க. பேர் முடிவு நோ பால் இல்லைன்னு இருக்காரு, இறங்கிருக்குன்னு இருக்காரு. அங்க ஒரு 4 வந்திருக்கு. திருப்பி அடிச்சு விட்டுக்காரு, கேப்ல போதுங்க. 4 போகுமா? அங்க போலங்க, தடுத்திருக்காரு, ஃபீல்டர் போயிருக்காரு. 2 வந்திருக்குங்க உதயாபேட்ல இருந்து. நல்ல டீமுங்க ஏஎம்சி ஸ்டார். தமிழ் டாக்கர்ஸ் 7வது இடத்துல இருக்காங்க. நீ ஜெயிச்சே ஆகணும். அடிச்சிருக்காரு, கேப்ல போதுங்க. அங்க 4. உதயாபேட்ல இருந்து பேக் டு பேக் 4 வந்திருக்குங்க. ஒரு நம்பிக்கை நட்சத்திரங்க. ஒரு ஓபனர்ஸ்ல தவிர்க்க முடியாத ஒரு பேட்ஸ்மேன் தான் உதயா. தமிழ் கிராக்கர்ஸ்ல இருந்து போன பால் ஒரு 4 வந்திருக்கு, மீண்டும் ஒரு 4 வந்திருக்கு. பேக் டு பேக் 4 வந்திருக்கு உதயாபேட்ல இருந்து. லாஸ்ட் பால்ங்க, இந்த கடைசி பால். திருப்பி தட்டிருக்காரு, கைக்கே போகுதுனா அப்படின்னு ஒரு சிங்கிள் முயற்சி, சிங்கிள் எடுத்திருக்காங்க. உதயாபேட்ல இருந்து ஒரு சிங்கிள் வந்திருக்கு. பவுலிங் என்ன சுமேஷ் அரௌண்ட் ஸ்டிக்ல போறாங்க. ஸ்ட்ரைக்ல உதயாபேட்ல இருந்து நல்ல ஸ்கோர் வந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாரா பார்ப்போம். டாட் பால். செகண்ட் பால் அடிச்சிருக்காங்க, ஸ்ட்ரைட்ல போகுது, கையிலே போகுதுங்க. அங்க விக்கெட்டுங்க. விக்கெட்டுங்க, மிகப்பெரிய விக்கெட் இழந்திருக்காங்க உதயா. ஒரு விக்கெட் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்ல. போன பால் சுமேஷ் அவர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு விக்கெட் போயிருக்கு. ஒரு தடுப்பாட்டம், ஒரு விக்கெட்டுக்கு எடுத்து ஒரு தடுப்பாட்டத்துக்கு ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. நல்ல ஒரு கம்பேக் ஏஎம்சி ஸ்டார்ஸ்ல இருந்து. மீண்டும் ஒரு டாட் பால். நல்ல உரம் மாறிக்கி இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்கோருக்கு அடுத்து தேர்ட் ஓவர்ல ஒரு கம்பேக் பண்றாங்க ஏஎம்சி ஸ்டார். பார்ப்போம். ஒரு டாட் பால் ஒன்று நடந்திருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால். அதே ஏரியா ஸ்டெம்பிளே எடுத்தாராங்க. மீண்டும் ஒரு டாட் பால் பாடியிலே விழுந்திருக்கு 2 பாலுமே. அதே ஏரியாங்க, வேற எந்த பாலுமே மாத்தல. அதே பால், அதே ஏரியா, அதே பாடி. 3 பால் அதே பாலுங்க. நல்ல ஓவர் போட்டிருக்காங்க இந்த ஓவர். 3 ஓவருக்கு 28 வந்திருக்கு. ஒரு விக்கெட் போயிருக்குங்க. உதயா போனா அதுக்கு அடுத்து ஸ்கோரே வரல. பார்ப்போம். மாலிக் அவருக்கான கண்டினியூ ஓவர் போறாரு. அடிச்சிருக்காரு, கைக்கே போகுதுங்க. 6ங்க. விக்கெட் ஒரு 6 வந்திருக்கு. செகண்ட் பால் போகும்போது ஒரு 6 திருப்பி எடுத்தாந்துருக்காரு. குத்தி எங்க ஒரு சிங்கிள்ங்க. விக்கெட்ல இருந்து ஒரு சிங்கிள். அதெல்லாம் ஒரு போன ஒரு ஓவர் ஸ்கோர் போலாட்டாங்க. இந்த ஓவர் முதல் 2 பால்ல 7 ரன் வந்திருக்கு. பார்ப்போம் இதை உள்ள பந்த யூஸ் பண்ணுவாரா ரமேஷ். மீண்டும் ஒரு டாஸ் பாருங்க பெற்றிருக்காருங்க. 1 2 ரன் முயற்சிங்க. 2 ரன்க்கு அந்த ஓவர். இந்த பால் ஒரு 2 வந்திருக்கு. ரமேஷ் பேட்ல இருந்து டாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காருங்க.
லென்த் பாருங்க, பவுன்சிங்ல நல்ல பவுன்ஸ் பாருங்க, ஏத்தி அடிச்சிருக்காரு. கேட்ச் மிஸ்ஸுங்க, பால் விலகி போச்சு, விரட்டி அடிச்சாரு. ஆனா கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. முன்னாடியே கொஞ்சம் குட்டி இருக்குங்க கீப்பருக்கு முன்னாடியே. ஸ்டெம்புங்க, விக்கெட் எடுத்திருக்காரு ரமேஷோட விக்கெட். சுமேஷ் அவருக்கான ஓவர் போறாங்க, 3வது ஓவர் போறாரு. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வைடுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு திரும்பி பால் லெஃப்ட் சைடு தான் இருந்தாரு. இங்க ஒரு சிங்கிள் பாடியில போய் ஒரு சிங்கிள் ஆயிருக்கு. செகண்ட் பால் வைடுங்க, பின்னாடி எடுத்தாரு. ஸ்கோர்ல எல்லாம் போய்க்கு இருக்கு. எக்ஸ்ட்ராலையும் ஸ்கோர் வருதுங்க. பாப்போம் என்ன பண்றாங்க டைம் கிராக்கர்ஸ். ஓ, நல்ல உள்ள எடுத்தாங்க கட் பண்ணி. நாட் பால். மிஸ். ஓவர் சிறப்பா போட்டுக்கிட்டே இருக்காருங்க. கட்டிருக்காரு. அங்க 1 2க்கான முயற்சி, கால் போயிருக்கு, 2 ஆயிருக்குங்க. போன வால் ஃபீல்டிங்ல இருந்து பேசுறதுனால இருக்கேன். டாஸ் பால் ஆள் வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இங்க 4 போயிருக்குங்க. இங்க அதே 4 போயிருக்குங்க. அடுத்துமே 4 போயிருக்கு மேல போய். போன பால் ஒரு போனுங்க இந்த ஓவர்ல. மீண்டும் பின்னாடியே எடுத்தாராருங்க. நெக்ஸ்ட் டைமுக்கான முயற்சி போய்க்கு இருக்கு. வெளியில போய் பாலனா அடிச்சிருக்காரு. பாப்போம். 4 மேல போயிருக்குங்க. ஃபீல்டருக்கு மேல போயிருக்கு. பாண்டியாபேட்ல இருந்து பேக் டு பேக் 4 வந்திருக்கு. போன வாரம் ஒரு 4 வந்திருக்கு பாண்டியாபேட்ல இருந்து. மீண்டும் ஒரு டாஸ் தட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டர் நிக்கிறாருங்க. இங்க 1 சிங்கிள் மட்டும் போயிருக்குங்க கடைசி பால்ல. பவுலிங்ல மாலிக் அவருக்கான 3rd ஓவர். டாஸ் பால் அங்கே 4. பாண்டியாபேட்ல இருந்து ஒரு 4 வந்திருக்குங்க. கைக்கே தட்டி இருக்காரு. அங்க நல்லா தட்டிருக்காங்க, கையிலே எடுத்திருக்காரு ஜம்ப் பண்ணி. போன பால் கீப்பர் விட்டு 4 போயிருக்கு பின்னாடி. டாட் பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பால். போன பாலே நல்ல பாலுங்க, கீப்பர் ஒரு மிஸ்ஃபீல்ட்ல கேப்ல போயிருச்சு பின்னாடி. தடுத்துட்டு இருக்காங்க. அங்க கேப்ல போது 1 2க்கான முயற்சி. அங்க நல்ல ஃபீல்டிங்க, குத்ரோ நல்லா வந்தாருங்க. அங்க இருந்து லாங்கான்ல இருந்து வந்தாரு. ஒரு 2 ஆயிருக்குங்க. பாருங்க அடுத்தாம உள்ள நல்ல பந்து போட்டாருங்க. ஒரு 4 பால் நல்ல பாலுங்க அவர்கிட்ட இருந்து, மாலிக்கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்ல விக்கி பவுலிங் எல்லாம் 7th ஓவர் போறாரு. முகமது ஜுனைத் அலிங்க அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் போறாரு. ஃபர்ஸ்ட் பால் நியூ பவுலருங்க. கைக்கே போகுது, விட்டானுங்க, கேட்ச விட்டானுங்க.
பேச்ச விட்டு அங்க நாளா மாறி இருக்கு. லக்கிக்கான ஒரு லக்கி சொல்லலாம். செகண்ட் பால் வைடுங்க, வைடு கொடுத்துருக்காரு. போன பால் ஒரு வைடுங்க, 1 பவுன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடிச்சா 6 ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காங்க. 6 விக்கி பேட்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் வந்துக்கு இருக்கு. மிகப்பெரிய நியூஸ் ஆடுவாரா பாப்போங்க. ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு விக்கி கிட்ட இருந்து. போன பால் 6 பின்னாடி எடுத்தாண்டாரு. ஒயிட் ஒயிட் பிளஸ் கீப்பர் மிஸ்ஸிங்னா ஒரு சிங்கிள். ஒயிட் பிளஸ் 1 ஆயிருக்குங்க. 2 ரன் மொத்தம். 6 ரனுக்கு வந்திருக்காரு. ஒரு சிங்கிள். ஓ நல்ல பாருங்க, டாட் பாருங்க. அடிச்சிருக்கானு மீண்டும் அங்க ஸ்டேட்ல போயிருக்கு. 6 மீண்டும் ஒரு 6 விக்கில இருந்து 6 மீண்டும் 6ங்க. இந்த ஓவர்ல 3 6 வந்திருக்குங்க விக்கி பேட்ல இருந்து. வெல் ஸ்டார்ட்டுங்க. அவர் இன்னைக்கு மிகப்பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாருங்க. ஒரு 7-8 மேட்சுக்கு அப்புறம் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாங்க. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு நல்ல மேட்சா ஆடி இருக்காரு இன்னைக்கு. பார்ப்போம் 50 அடிப்பாரா நான் பார்ப்போம். அன்னைக்கு 8 ஓவர் போறதுக்கு சாய் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாருங்க. ஸ்ட்ரைக்ல பாண்டியா. உள்ள எடுத்தாங்க, ஒரு கட் பண்ணிருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் கட் பண்ணி எடுத்தாராருங்க. கட் பண்ணி எடுத்தாராரு. போன பால் ஒரு பாலோட அமைஞ்சிருக்கு. இந்த ஓவர் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். ஒரு கம்பேக் பண்ணுவாங்களா ஏஎம்சி ஸ்டார்ல இருந்து. நோ பால் கொடுத்துருக்காங்க. அம்பேர் சிக்னல் நோ பால். ஒரு எட்ஜ் ஆயிருக்குங்க. கேட்ச். சாய்க்கு ஒரு விக்கெட். ஃபைரோஸ் கீப்பருக்கு ஒரு நல்ல கேட்சுங்க. பாண்டியாவோட விக்கெட் போயிருக்குங்க போன பால். நியூஸ் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல கணேஷ். சாய்க்கு ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு விக்கெட் விழுந்துருங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் உடைச்சிருக்காங்க. டாஸ்ல ஒரு சிங்கிள் எடுத்தாரு. அந்த முதல் பாலே தட்டி விட்டுருக்காங்க. கட் பண்ணி விட்டுருக்காரு. டாட் பால். லாஸ்ட் பால் போன பால் ஒரு டாட். மீண்டும் காலில் பட்டிருக்கு. அங்கே ஓத்துருவாமா இல்லைங்க பிடிச்சிட்டாருங்க. 9th ஓவர் போறதுக்காண்டி பவுலிங் இல்லை 100ங்க. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால்ங்க. ஆரஞ்சு விட்டுருக்காரு. 4 கணேஷ் பேட்ல இருந்து ஒரு 4. 2வது பால் சந்திச்ச 2வது பால்லே அவருக்கான 2வது பால் 4 வந்து ஃபர்ஸ்ட் 9th ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் ஒரு 4ங்க. செகண்ட் பால். அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க. ஓல்டுங்க. விக்கெட் ஆயிருக்காரு விக்கி. 100ஓட விக்கெட்டுங்க.
நல்லா அடிச்சுக்கிட்டு விக்கி. அவருக்கான இன்னிங்ஸ் நல்லா போய்க்கு இருந்துச்சு. அடுத்த அழகுராஜா, நியூ பேட்ஸ்மேன் அழகுராஜா வராரு. 4th பாலுங்க, இந்த ஓவரோட 4th பால். போன பால் விக்கெட் ஆயிருக்கு. விக்கி அழகுராஜா ஸ்ட்ரைக்ல வயிறு கொடுத்துருக்காங்க அம்பேர். டாட் பாருங்க, நல்ல 10th பாருங்க. லாஸ்ட் பால் விலைக்கு போட்டாரு. அங்க 6ங்க, அழகு பேட்ல இருந்து ஒரு 6 வந்திருக்கு. அரௌண்ட் மாறி இருக்காருங்க. போன பால் ஒரு 6ங்க, அழகு பேட்ல இருந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டருங்க. வயிறு போட்டாரு, மீண்டும் கேப்ல போகுது. கேட்ச் ஆகுமா? அங்க நல்ல ட்ரைங்க ஃபீல்டர் இருந்து 4ங்க. ட்ரீல பட்டிருக்கு. ட்ரீல போட்டா 4ங்க. இங்க பவுலிங் இல்ல சாய். அதுக்கான செகண்ட் ஓவர் போறாங்க. அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்ல கணேஷ் அடிச்சாரு. அஞ்சு நல்ல ட்ரைங்க. 4 பேருக்குங்க. கணேஷ் பேட்ல இருந்து 4 போன பால ஒரு 4ங்க. கணேஷ் பேட்ல மீண்டும் ஒரு லோ பாலா கொண்டாந்து இறக்குனாரு. டாட் பால் ஆயிருக்கு. 4 எடுத்து ஒரு டாட் கொண்டாந்துருக்காரு சாய். நல்லா போட்டிருக்காருங்க போன ஓவர். பாப்போம் இந்த ஓவர்ல ஒரு கம்பேக் பண்ணுவாரா? ஒரு 4 எடுத்து ஒரு டாட் பால். டாஸ் பாருங்க, அங்க ஒரு சிங்கிள் மட்டும். நல்லா ஒரு 4 எடுத்து கம்பேர் பண்ணிருக்காருங்க. எடுத்தாதான் இருக்காரு, லெக்ல எடுத்தாந்தாப்ல. டாட் பால் ஆயிருக்கு. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்ல அடிச்சாருங்க. 6ங்க. அழகு பேட்ல இருந்து 2வது 6 அடிச்சிருக்காருங்க. இன்னைக்கு ஊர் போயிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு. அந்த அன்னைக்கு ஒரு சம்பவங்கள் பண்ணிக்கிருக்காருங்க. மீதமுள்ள பந்துகள்ல 11 ரன்கள் மட்டும் வேணும். 11 ரன்ஸ் தேவைங்க. லாஸ்ட் பேலன்ஸ் இருக்க ஓவர்ஸ்ல முகமது ஜுனைத் அவருக்கான ஓவருங்க. 2வது ஓவர் போடுறான்னு நினைக்கிறேன். வந்தாரு. அங்க ஸ்ட்ரைட்டை தட்டி விட்டுருக்காரு. 1 ரன் மட்டும் போயிருக்குங்க. செகண்ட் பால் விட்டு கொடுத்தாரு. ஆனா டாட் பால் ஆயிருக்கு. உள்ளே விழுந்துருக்குங்க காலிலே. டாட் பால். நல்ல ஒரு டாட் பாருங்க. போன பால் விட்டுருக்காங்க. ஐயோ, நல்ல ஒரு ட்ரைங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் ட்ரை. ஆனா விட்டாருங்க, கையிலே விழுந்துச்சு. லாஸ்ட் 2 பாருங்க, அடிச்சிருக்காரு. கைக்கே போமா. அங்க நல்ல ஃபீல்டிங்க, நல்ல எஃபோர்ட் போட்டு தடுத்திருக்காங்க 4 ரன். அங்க ஒரு சிங்கிள் மட்டும். டாட் பால் கீழே எடுத்தாண்டாங்க. 24 பாலுக்கு 9 ரன் தேவைங்க. சாய் அவருக்கான 3rd ஓவர். டாட் பால். செகண்ட் பால் மீண்டும் ஒரு டாட். அடுத்தடுத்து டாட் விழுந்துருக்குங்க. அடிக்கிற மிகப்பெரிய ஷாட் கேம் பண்றாப்ல, விழுகல. டாட் பால் ஆகிட்டே இருக்கு. ப்ரெஷர் போடுறாங்க. பார்ப்போம், எப்படியாலும் மேட்ச் மாறலாம். ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணுவாரா? ஆமாங்க, ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு அழகு பேட்ல இருந்து. ஒரு எட்ஜுங்க, பால் போலங்க. அங்கே ஒரு சிங்கிள், கணேஷ் பேட்ல இருந்து ஒரு சிங்கிள். மீதமுள்ள பாலுக்கு 7 ரன்கள் மட்டும். லாஸ்ட் பேலன்ஸ் பாலுக்கு 7 ரன் மட்டும். சாட்டுங்க, 4 போயிருங்க. 4 திரும்பி ஒரு 4 அழகு பேட்ல இருந்து.
3 அடிச்சா மேட்ச் வின்னுங்க. டாஸ் பால் பவுலிங் என்ன 100. 6 ரன் ஸ்டிக்ல போறாங்க. லாஸ்ட் பேலன்ஸ் 3 ஓவர்ஸ் இருக்குங்க. 3 ரன் மட்டும் தேவை. 3 ரன்ஸ் தேவை. டாட் வாங்க உள்ள போறாங்க. மீண்டும் ஒரு டாட். விழுந்திருக்காங்க. பின்னாடி போயிருக்கு. 4 ஆயிடுச்சுங்க. மேட்ச் வின் பை தமிழ் கிராக்கர்ஸ். நல்ல ஒரு ஆட்டங்க. ஏஎம்ஜி ஸ்டார் அவங்க என்னதான் இருந்தாலும் டாப் ஆஃப் த டேபிள்ல தான் இருக்காங்க. நம்பர் 1ல இருக்காங்க.